கைரோபிராக்டிக்ல ஸ்பைனை எப்படி கிராக் பண்றது, மெனிப்புலேட் பண்றது, செரிப்ரல் பால்சி பிரச்சனை இருக்க குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்டா? பிளஸ் இந்த மாதிரி ஹெல்த் டாபிக்ஸ்ல உங்க நாலேஜை சயின்ஸ் பேஸ்டா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. செரிப்ரல் பால்சின்றது ஒரு மூளை அண்ட் நரம்பு சம்பந்தப்பட்டமான டிசீஸுங்க. இதுல குழந்தைங்களோட தசையில டோனு ஒண்ணு கம்மியாயிரும் இல்லைன்னா அதிகமாயிரும். இதனால அவங்களால மூவ் பண்ண முடியாது. இதை தவிர அவங்களோட வளர்ச்சி மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம்ல, அது அஃபெக்ட் ஆகுங்க. இது அந்த குழந்தைங்களுக்கு இருக்க ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், மூளை வளர்ச்சியில இருக்க பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா அவங்க கர்ப்பப்பையில இருக்கும் போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருக்கலாம். டெலிவரி அப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா கூட இது வரும். டெலிவரி ஆன அப்புறம் மூளையில ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, ஜாண்டிஸ் அதிகமாற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, இல்லனா தலையில அடிபடுதுன்னா கூட செரிப்ரல் பால்சி சில குழந்தைங்களுக்கு வரும். இந்த நோய்க்கு சிகிச்சை எப்படி நம்ம பிளான் பண்ணோம்னா, குழந்தைங்களோட மைல் ஸ்டோன்ஸை எப்படி நம்ம மேம்படுத்துறதுன்றது தான் கான்செப்டே. அதுக்கு 5 பில்லர்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து பிசியோ அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சீக்கிரமா ஆரம்பிக்கணும். ரெண்டாவது ஆக்குபேஷனல் தெரப்பி, ஒரு நாள்ல அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்வாங்கன்றது நம்ம ட்ரெயின் பண்ணணும். மூணாவது ஸ்பீச் தெரப்பி, அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாலாவது ஆர்த்தாட்டிக் டிவைசஸ், தட் இஸ் அவங்க கால்ல கேலிப்பர்ஸோ இல்ல வேற ஏதாவது புதுசான டிவைசஸ் வந்திருக்குன்னா அதை மாட்டிட்டு எப்படி மூவ் பண்ணலாம்னு அவங்கள ட்ரெயின் பண்ணணும். அஞ்சாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அவங்களோட அந்த மசில் டைட்னஸுக்கு மருந்துங்களோ ஊசியோ இல்லனா ஜாயிண்ட்ஸ் ரொம்ப டைட் ஆயிருதுன்னா சர்ஜிக்கல் ரிலீஸ் நம்ம பண்ணலாம். இந்த கைரோபிராக்டிக் ஸ்பைனல் மேனிபுலேஷனுக்கு செரிப்ரல் பால்சில பாசிட்டிவ் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப கம்மிங்க. ஒரு சில இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போன்னா நியூராலஜிஸ்ட் ஓகே சொல்லிடணும், பெற்றோர்கள் கிட்ட இதனால ரிஸ்க்ஸ் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், குழந்தையோட ட்ரீட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகிற தெரபிஸ்டும் இந்த ட்ரீட்மெண்ட் டைம்ல கூட இருக்கணும். ஏன்னா இந்த 5 பில்லர் நான் சொன்னேன்ல, அந்த பில்லர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு உடம்புல வலி ஏதாவது இருந்தா இந்த ஸ்பைனல் மேனிபுலேஷன் கிராக்கிங்கை யூஸ் பண்ணலாம்னு ரிசர்ச்ல போட்டிருக்கு. ரொம்ப ரேரா. ஏன்னா இந்த மேனிபுலேஷன் தெரப்பி குழந்தைங்களோட மைல் ஸ்டோன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுல ஒரு ரோலும் பிளே பண்றது கிடையாது. என்னோட பயம் என்ன தெரியுமாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்துட்டு செரிப்ரல் பால்சிக்கு இது ஒரு மேஜிக்கான சொல்யூஷன் நினைச்சிட்டு அந்த 5 பில்லர்ஸ்ல பேரண்ட்ஸ் வந்து டைமும் மணியும் இன்வெஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்ல காசு வேஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு தான். ஏன்னா செரிப்ரல் பால்சிக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வயசுல இருந்து நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நீங்க இது வரைக்கும் எந்த ரீசன்ஸ்க்காகவாது இந்த கைரோபிராக்டிக் ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் எடுத்திருக்கீங்களா? அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.